அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ நேற்று நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன பாயம் செய்ய சொல்லியிருக்காங்க. அதிலேருந்து நம்ம இப்போ ரவை கேசரி செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன். அது என்னென்னு நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல நம்ம 1 கப் ரவையை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 கப்பு சீனி எடுத்துக்கணும். 3 கப்பு அளவு தண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் முந்திரி, ஏலக்காய், திராட்சை, கேசரி பவுட்ரு இதெல்லாம் நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம நெய் ஊற்றுறோம். இப்போ முந்திரியை நம்ம அதில் போட்டு வதக்கிறோம். முந்திரியும் திராட்சையும். ஓகே, நம்ம பொன்னிறமாக வதக்கி நம்ம தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் அதே கடாயில் நம்ம அதே நெய்யில் நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா பொன்னிறமாக வர வரையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்திக்கணும். இப்போ நம்ம தண்ணி கொதி வந்தோடனே கேசரி பவுடரை ஒரு பிஞ்ச் அளவு நம்ம தண்ணியில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு கலக்கி விட்டுறணும். இப்போ நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம ரவையை ஆட் பண்ணணும். இப்போ தண்ணி நல்லா நம்ம கொதித்து வந்தோடனே ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டே இருக்கணும். சேர்க்க நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும், கட்டி விழுகாமல். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், கட்டி விழுந்துடும், அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு சிலர் சீனியை தண்ணியில் சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கக்கூடாது, அது சரியாக ரவை வேகாது. அதனால் நம்ம கடைசியாக சீனி சேர்க்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச 2 கப் சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கணும்.
ரவை எடுத்த கப்புலேயே அந்த இதே கப்பில் 2 கப் அளவு சீனி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை 2யும் நம்ம இப்போ சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு ஒரு கெட்டியான கொஞ்சம் கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருந்த ஏலக்காயை வந்து அப்படியே தூவி விட்டுருங்க. அப்புறம் மேலே நெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்திக்காங்க. இது ஆப்ஷனல் தான். நெய் பிடிக்காதுங்கிறவங்க கம்மியாக கூட சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இது கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம இறக்கி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நமக்கு ரவா கேசரி வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் பிளேட் ப்ரெசன்டேஷனுக்கு நமக்கு ஒரு யுனிக்கான ஒரு பொம்மை மாதிரி வச்சுருக்கோம். இதுமாரி அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்காங்க. ஓகே, தேங்க்யூ.